12th ஸ்டாண்டர்ட் 1 minute revision series 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 5ல பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் லெசனில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த லைட்டை இந்த வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கலரில் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க. தியரி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் உங்களுக்கு இன்னொரு கலர் கொடுத்துட்டு இன்னொரு கலர் கேட்க சான்சஸ் இருக்குது. அந்த தியரி ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ நான் இதில் எந்த கலருக்கு எந்த கலர்னு அந்த ஷார்ட்கட் மட்டும் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ரவுண்ட் சர்க்கிளில் 5ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. சரி, இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. 3 லைன்ஸ் போட்டு இப்போது விப்ஜிஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெயின்போட கலர்ஸ். ஓகேங்களா? அதை லைனாக எழுதுங்க. VIBGYO மட்டும் ஒட்டுக்க எழுதணும். பாருங்க, எல்லோவும் ஆரஞ்சும் ஒரே ரவுண்டு தான். எல்லோ ஆரஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லோ ஆரஞ்சும் ஒரே இதில் எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. YO அப்புறம் R விப்ஜிஆர் வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு கலர் கேட்பாங்க, ஒரு கலர் கொடுப்பாங்க. இண்டிகோ அப்சர்வ் பண்ணுச்சுன்னா என்ன கலர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி டைரெக்டாக அதுக்கு டயகனலாக ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோ ஆப்ஷனில் எது இருக்கோ அதை டிக் பண்ணிக்கலாம். இப்போ V அப்சர்வ் பண்ணுது, எந்த கலரை எமிட் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே டயகனலாக ஆப்போசிட்டில் இருக்க பார்த்திங்கன்னா க்ரீன். ப்ளூ கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா ரெட்டு. அவ்வளோதான். தேங்க்யூ.